ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா 108 கோவிலுக்கு போனதுக்கு சமங்க. இந்த கோவிலோட நேம் வந்து சத்யயுக சிருஷ்டி கோவிலுங்க. நீங்கள் இப்போ மதுரையில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க, அந்தளவுக்கு இருக்கும். நிறைய தெய்வங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கூட தெய்வங்கள்லாம் இருக்குது. நானே இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. இதுக்கு போகிறதுக்கு பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க. அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக யாகம்லாம் வளர்த்து பூஜை நடத்துகிறாங்க. அன்றைக்கி நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அமாவாசை அன்றைக்கி தான் போயிருந்தோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமிக்கு போங்க. சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான கோவில்னு சொல்லுவேங்க. ஒரு தடவைனாச்சும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மதுரையில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி முக்கியமான நாளில் அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க. சாப்பாடெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம அன்னதானம் கொடுக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அமௌண்ட்டாவோ இல்லை பொருளாவோ அரிசி இந்த மாதிரியோ அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம். எல்லா தெய்வங்களும் பார்க்கவே அவ்வளோ, அந்த சிற்பங்கள்லாம் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இது முக்தி நிலையம்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரியெல்லாம் எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படியே பார்த்துருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சிற்பம் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன தெய்வங்கள் பார்த்தோன்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 16 கணபதிகள் ஒரே இடத்துல இருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் கண்டிப்பாக எந்த கோவில்லையுமே இந்த மாதிரி 16 கணபதிகள் ஒரே இடத்துல பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். தட்சிணாமூர்த்தியிலேயே யோக தட்சிணாமூர்த்தி, சக்தி தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, அப்புறம் வியக்னா தட்சிணாமூர்த்தி, சப்யுக தட்சிணாமூர்த்தி, ஞான தட்சிணாமூர்த்தி, வித்யா தட்சிணாமூர்த்தி, சாம்ப தட்சிணாமூர்த்தி, அனுஷ்யா தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி 11 தட்சிணாமூர்த்தி சாமி இருந்தாங்க. அப்புறம் முருகன், எல்லாருக்கும் பிடிச்ச முருகன் 6படை முருகனும் ஒரே இடத்துல இருந்தாங்க. நம்ம 6படை முருகன் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே 14 முருக பெருமான்கள் இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய சாமி இருந்தாங்க. அது திருவோண நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு, அவிட்டம் நட்சத்திரத்துக்கு, சதயம் நட்சத்திரத்துக்கு, புரட்டாசி நட்சத்திரத்துக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சாமி இருந்தாங்க. அப்புறம் அந்த கோள்கள் புதன், செவ்வாய், சந்திரனுக்கு ரோஹிணி தேவி, சூரியனுக்கு சரண்யா தேவி, சாயா தேவி, அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் சாமிகள் இருந்தாங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், இந்த மாதிரி கும்பம், மீனம், எல்லா ராசிக்குமே சாமிகள் இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். உங்கள் ராசி என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கோள்கள் வியாழன், ஜூப்பிட்டர், அந்த மாதிரி எல்லா கோள்களும் இருந்தாங்க. அப்புறம் குண்டலினி சக்தி தேவிகள் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அந்த அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் சொன்னேன்ல, எல்லா நட்சத்திரத்துக்கும் வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சாமிகள் வச்சு வழிபட்டுருந்தாங்க. அப்புறம் அஷ்டவசுக்கள்னு சொல்லக்கூடிய 30 முக்கோடி தேவர்களோட பிரதான தேவர்கள் இது இருந்துச்சு. இவங்க தான் அவங்க. இந்த மாதிரி சிலைகளும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரிக்வேதம், யசூர் வேதம், இந்த மாதிரி வேதங்களுக்கும் சாமிகள் இருந்துச்சு. 12 ஆதித்யமார்கள் இருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் திருப்பதிக்கு ரொம்ப நேரம் திருப்பதி சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அவ்வளோ ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும். அந்த மாதிரியெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. இங்கேயே திருப்பதி சாமியும் இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் நட்சத்திரம் இந்த மாதிரி ராசிக்கு பூஜை பண்ணணுன்னா அதுக்கும் தனியாக பூஜை பண்ணி தருவாங்க.
நீங்கள் ஒரு தடவைனாச்சும் உங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வாங்க. முருகனோட 6 படை வீடு முருகனும் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க அந்த தெய்வங்கள் அனைத்தையுமே. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.